கம்மிங் எபிசோடுக்குரிய ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. வீடியோ வந்துட்டு நல்லாவே இருக்குது. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு ரம்யாவோட அந்த மனசாட்சி இருக்கு இல்லையா, மனசாட்சி அது ரம்யாவை பார்த்து நக்கலாக சிரிச்ச மணிக்கே இருக்க, எதுக்கு தேவையில்லாமல் என்ன இப்படி வந்து இரிட்டேட் பண்ணிக்கிட்டு இருக்க, எதுக்கு வந்துட்டு சிரிக்கிற அப்படின்னு கேட்க, இல்லை நீ இப்போ ஒன்று சொன்னையே அதை நினச்சா சிரித்தேன். எப்படி கார்த்தியை மாப்பிள்ளையாக்க போறியா, அதுக்கடுத்து உனக்கு வந்துட்டு கல்யாணம் நடக்கும், உங்கள் அப்பா பேரம்பேத்தியெல்லாம் பார்ப்பாங்கன்னு சொல்லி சொன்னேன்ல, அதுக்கு எங்கப்பா வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்ல ரம்யா வந்துட்டு கோவப்படுறாங்க. உடனே வந்துட்டு ரம்யாவோட மானல்லாத சாட்சி இருக்குல்ல, அது சொல்லுது, கோவப்படாமல் நான் சொல்கிறது கேளு, அதுக்கு தடையாக இருக்கிற அந்த தீபாவை நீ என்ன தான் பண்ண, நீ பண்ணுற ஒவ்வொரு இதுலேருந்தும் அந்த தீபா வந்துட்டு எஸ்கேப் ஆகிட்டு தான் போயிட்டு இருக்கா. அதுக்கு பதில் அந்த கார்த்திக்கு உன் மேலே டவுட் மட்டும்தான் வருது, மற்றபடி என்ன இங்கே ஒழுங்காக நடந்திருக்கு, அந்த கார்த்தி வந்துட்டு உன்னை ஏற்றுப்பானா சொல்லு, அவள் தான் வந்துட்டு தீபா வேணும்னு சொல்லிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்ல, இங்கே பாரு அவங்க 2 பேத்துக்கு நடந்த கல்யாணம் நல்ல கல்யாணம் கிடையாது, அவ்வளோதான் சொல்லிட்டேன். கார்த்திக்கு நல்ல ஜோடி நான் மட்டும்தான், அந்த கிராமத்துக்காரி கிடையாது, அது கூடிய சீக்கிரம் உனக்கு நான் புரிய வைக்கிறேன்னா இல்லையான்னு பாரு அப்படின்னு சொல்ல, அது நடந்தா அப்போ நீ என்கிட்ட சொல்லு, அப்போ நான் வராமல் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் வந்துட்டு ஒரு மாதிரி வந்துட்டு மறைஞ்சு போயிடுது. ரம்யா வந்துட்டு ஒரு மாதிரி முறைச்ச மனைக்கே, கார்த்தி உங்களை நான் அடையாமல் விடவே மாட்டேன், தீபா உன்னை என்ன பண்ணுற பாரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்துட்டு யோசித்த மணிக்கே நின்றுட்டு இருக்காங்க. அந்த சைடு வீட்டில் காமிச்சிட்டு இருக்காங்க. அவங்க அப்பாவை பார்த்து அபிராமி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் வந்துட்டு காலில் வலிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு கார்த்தி, ஆனந்த், அருண் எல்லாருமே வந்துடுறாங்க. எப்படிப்பா பார்த்து போகலாம்ல அப்படின்ற மாதிரி அருணும் வந்துட்டு கேட்குறாரு. நான் நல்லா தான்ப்பா போனேன், அவங்க தான் வந்துட்டு வாண்டடாக மோதின மாதிரி இருந்துச்சு அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிக்கிட்டு இருக்க. ஏன் தான் நமக்கு மட்டும் இப்படிலாம் நடக்குதுன்னே தெரியல, எல்லாமே கெட்டதாகவே நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அப்போ போல் உங்கள் வெட்டிங் டேவை வந்துட்டு செலிப்ரேட் பண்ணலாம்ல அப்படின்ற மாதிரி வந்துட்டு கார்த்தி சொல்கிறாங்க. இப்போ இருக்கிற குடும்ப சூழ்நிலையில் இதெல்லாம் தேவையாப்பா, இந்த திருமண நாள் விழாவை எதுக்கு கொண்டாடுறாங்க, பிள்ளைங்க எல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்து சந்தோஷமாக இருக்காங்களா குழந்தைங்களோட அப்படின்னு வாழ்த்தி அவங்க சந்தோஷத்தை பார்த்து நம்ம சந்தோஷப்படுறதுக்கு தான் கொண்டாடுவாங்க. ஆனால் இந்த வீட்டில் அதெல்லாம் ஆப்போசிட்லப்பா நடக்குது. அப்படி இருக்கும்போது எனக்கு எது சந்தோஷம் சொல்லு அப்படின்னு சொல்ல, அம்மா கண்டிப்பாக திருமண நாள் விழாவை நல்லபடியாக கொண்டாடுவோம், நாங்கள் எல்லாருமே சேர்ந்து அவங்கவுங்க மனைவிகளோட உங்கள் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கத்தான் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி சொல்ல, அதெல்லாம் முடியாது, அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்த் சொல்ல, நான் தான் சொல்கிறேன்லப்பா திருமண நாள் விழான்னு ஆரம்பித்து அது சண்டேல தான் முடியும், இங்கே எந்த குடும்பம் தான் வந்துட்டு ஒற்றுமையாக இருக்குது, அதில் நம்மளும் ஒன்றாயிட்டோம் அப்படின்ற மாதிரி அபிராமி வந்துட்டு ரொம்ப சொல்லி புலம்புறாங்க. உடனே வந்துட்டு ஆனந்த் சொல்கிறாங்க, கார்த்தி நான் தான் வந்துட்டு அவள் வேணான்னு சொல்லிட்டு ஒதுக்கி வச்சுட்டேல்ல, அப்புறம் என்ன அவளை வந்துட்டு என் கூட சேர்ந்து அம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி சொல்லிட்டு இருக்க, அதெல்லாம் முடியாது, நான் வந்துட்டு ரியா கூட தான் சேர்ந்து ஆசீர்வாதம் வாங்குவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அவளெல்லாம் என்னால் மருமகளை ஏற்றுக்க முடியாது அப்படின்ற மாதிரி தான் அபிராமி இந்த பக்கம் ஒரு போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கல்ல. அடுத்து வந்துட்டு அருணும் வந்துட்டு சொல்லிடுறாரு, ஆமாம் ஆமாம் அவள் கூடலாம் என்னால் சேர்ந்து ஒன்றால் இருக்க முடியாது, அவள் எப்பேற்பட்ட துரோகத்தை எனக்கு பண்ணியிருக்கா, அவளெல்லாம் நான் மன்னிச்சு ஏற்றுக்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு சைடு வந்துட்டு அருண் சொல்லிக்கிட்டு இருக்க. இந்த பக்கம் கார்த்தி சொல்கிறாங்க, ஆமாம் கண்டிப்பாக இது நடக்கும், நான் நடத்தி காட்டுறேம்மா அப்படின்னு சொல்ல, கார்த்தி நீ தேவையில்லாத பிரச்சனையை மறுபடியும் தூண்டி விடுற மாதிரியே இருக்குது, இதெல்லாம் வந்துட்டு வேணாம், நான் வந்துட்டு என்னதான் ஆனாலும் மீனாட்சி வேணான்னு சொல்லி ஒதுக்கி வச்சதா அப்படின்னு சொல்ல, அபிராமி வந்துட்டு ஒரு மாதிரி சோகமாக ஃபீல் பண்ணிகிட்டே பார்க்குறாங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது. எப்படியும் கார்த்தி வந்துட்டு ஏதாவது பிளான் பண்ணி மீனாட்சியை ஆனந்த் கூட சேர்த்து வச்சு காலில் விழுகிற மாதிரி பண்ணுவாங்க. அந்த மாதிரி வந்துட்டு கொண்டு வரதுக்கு தான் அந்த ட்ராக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா மற்றவங்க சொல்லி சவால் விட்டு எதுவும் நடக்காமல் கூட அந்த டேரக்டர் பண்ணுவார். பட் கார்த்தி வந்துட்டு ஒரு சபதை விட்டார்னு வைங்க, அதை நடத்தாமல் வந்துட்டு விடவே மாட்டார். ஏன்னா ஹீரோ இல்லையா, அதானே எல்லா கேரக்டர்லையும் லாஜிக் அதானே. முதல்ல இந்த ரியா பிரச்சனையில் ஆரம்பிச்சது, இந்த ஆனந்த் விளங்காத விளக்கமாறு இந்த ரியாவை இழுத்துட்டு வந்து அப்படியே இந்த பிரச்சனை ஆரம்பித்து இப்போ தேவையில்லாமல் ரம்மு தம்முன்னு எல்லாம் உள்ளே வந்துட்டாங்க. இந்த ஆனந்த் ரியா மீனாட்சி பிரச்சனை இப்போ ஃபஸ்ட்டு ஒளிஞ்சாதான் எனக்கு தெரிஞ்ச ரம்யா கார்த்தி பிரச்சனைலாம் ஒளியுன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். பட் நம்ம கார்த்திக்கு வந்துட்டு ரம்யா மேலே டவுட் வந்துருச்சு, அதனால தான் மாணிக்கத்துக்கிட்ட விசாரிச்சாரு, உள்ளே வந்துட்டு மேடம் இருக்காங்களான்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவர் இல்லைன்னு சொல்லும் போதே கார்த்திக் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. இங்கே வந்துட்டு ரம்யாவும் வந்துட்டு ஸ்மெல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இனிமேல் எந்த மாதிரி கதைக்களம் போகுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.